சிக்கன் குழம்ப ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கு சோம்பு, ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இடித்த பூண்டு, இடித்த இஞ்சி, அதுக்கப்புறமா 4 தக்காளி, இதை எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி வதங்க விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நான் 1 கேஜி சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 20 நிமிஷம் கழித்து மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும். இப்போ கரம் மசாலா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.